ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஃபேஸ்புக் நண்பர்கள் என்கிட்ட கேட்ட ஒரு டவுட்டு தான் இந்த வீடியோவை கிளியர் பண்ண போகிறேன். எல்லாருமே என் கையை பார்த்துட்டு இது என்ன கையில் கருப்பா இருக்குன்னு அதான் ஒருத்தர் என் கையை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஜூம் பண்ணியே கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருக்காரு. அதுதான் அதுக்கான விளக்கம் தான் நான் கொடுக்க போகிறேன். இந்த கையில் இருக்கிறது சொரியா இல்லை தோல்வியாதையா டாக்டரை பாருங்க அப்படின்னு நிறைய பேர் நல்ல விதமாகவும் எனக்கு கமெண்ட் பண்ணீங்க. அதாவது பிறந்ததுலேருந்தே இது எனக்கு மச்சம். நான் சின்ன வயசுல பிறந்தப்ப எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் இந்த மச்சம் இருக்கு. இது எனக்கு வளரவும் இல்லை. நான் எந்த மாதிரி இருந்துச்சோ அதே மாதிரிதான் இப்ப வரைக்கும் இருக்கு. இது ஃபுல்லா இருக்கு. அதான் இத மச்சம்தான். எனக்கு எந்த தோல் வியாதியும் கிடையாது. அது சொறி சிறங்கு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. கமெண்ட் பாக்ஸ்ல நம்ம ஒரு பதிவு போட்டா நீங்களா ஒரு பதிவை கேக்குறீங்க. கை என்ன சொறி சிறங்கான்றீங்க, அது தீல வெந்துருச்சான்னு கேக்குறீங்க, என்னென்ன கேள்வி கேக்குறீங்க நண்பர்களே. மச்சம் சொல்லிட்டேன், உங்களுக்கு டவுட் கிளியர் ஆயிடுச்சுல. இது இன்னொரு கேள்வி கேட்பீங்க, இது அதிர்ஷ்ட மச்சமா அப்படின்னு கேக்குறீங்க. எனக்கு இது அதிர்ஷ்டம் தான். எந்த விதத்துல அதிர்ஷ்ட மச்சம் தெரியுமா? எனக்கு இப்படிப்பட்ட கணவர் கிடைக்கிறதுக்கு உண்டாறதுக்கான அதிர்ஷ்டம் கூட சொல்லலாம். இதான் எங்க வீட்டுக்கார். இவரு கிடைக்கிறதுக்கு ஒரு அதிர்ஷ்டமா இருந்திருக்கும் போல இந்த மச்சம். எங்க வீட்டுக்காரர் என்ன வேலை பாக்குறீங்கன்னு எல்லாரும் கேட்டிருந்தீங்க. எங்க வீட்டுக்காரர் காலேஜ்ல லெக்சரரா வேலை பாக்குறாங்க. இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க. அவங்க பேசுவாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? இல்ல, எங்க வீட்டுக்கார பத்தி அதிகமா எல்லா வீடியோஸ்லயும் தான் நான் பேசியிருப்பேன். எனக்கு என்னோட ரோல் மாடல் என்னோட ஹஸ்பண்ட் தான். எனக்கு எல்லா விஷயத்துல சின்ன சின்ன விஷயங்களை சொல்லி சோசியல் மீடியால இந்த அளவுக்கு நான் பேச கத்துக்கிட்டேன் அப்படின்னா அதுக்கு காரணம் இவரு தான். அது சொல்றப்ப எனக்கு ரொம்ப ப்ரௌடா இருக்கு. எனக்கு அழுகை வருது. இவரே பேசிடுவாரு. அவ்வளோக்கா பேச மாட்டாரு. நின்னுங்க, பேசுங்க பேசுங்க, ஏதாவது ஜென்ரலா பேசுங்க. இருக்கீங்களா? திஸ் இஸ் மை வைஃப். இல்ல, எல்லாரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ஜென்ரலா ஏதாவது பேசுங்க. ஜென்ரல் பேசலாம், நிறைய பேசலாம். அப்படி போய் இந்த சேனலை சப்போர்ட் பண்ணி மனிதவை மென்மேலும் வளர வாழ்த்துறீங்களா? அவ்வளவுதான். ஒரு நாளே வார்த்தைதான் பேசுவாரு. அதிர்ஷ்டமான்னு கேட்டா இந்த மச்சம் அதிர்ஷ்டம் தான். அம்மா வீட்டுல இருக்க வரைக்கும் கொஞ்சம் கஷ்டப்பட்டோம். அவங்க ஏற்கனவே என்னோட ஜாதத்துல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அம்மா வீட்டுல இருக்க வரைக்கும் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லாயிருவாங்க, ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் இந்த மச்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி என்னோட ஜாதத்துல சொல்லியிருந்தாங்க. இது அதிர்ஷ்ட மச்சமான்னு கேட்டா முன்னாடி கொஞ்சம் கஷ்டத்துல இருந்து இப்ப கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி அதிர்ஷ்ட மச்சம் தான். இது எத்தனை பேருக்கு இந்த மாதிரி மச்சம் இருக்கு, உங்களுக்கு அதனால ஏதாவது பலன் நடந்திருக்கா அப்படின்ற விஷயத்த நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மச்சம் இடது கையில இருந்தா ஆண்களுக்கு தான் நல்லது, பெண்களுக்கு வலது கையில இருந்தா தான் நல்லதுன்னு எனக்கு சொல்லியிருக்காங்க. ஆனா எனக்கு இடது கையில தான் இருக்கு. இது ஓரளவுக்கு பெட்டரா தான் எனக்கு இருக்கு இந்த மச்சம். அது மாதிரி உங்களுக்கு யாராவது இந்த மாதிரி பெரிய மச்சங்கள்லாம் இருக்கா, இல்ல எனக்கு மட்டும் தான் இந்த மாதிரி இருக்கா? இது வரைக்கும் வேற யாருக்கு நான் பார்த்தது இல்லை. எனக்கு மட்டும் தான் நான் பார்த்திருக்கேன் என்னோட வயசுல. இது வரைக்கும் வேற யாருக்கு நான் பார்த்தது இல்லை. நீங்க யாராவது பார்த்திருக்கீங்க? உங்க வீட்டுல ஃபேமிலில யாருக்கா இந்த அளவுக்கு பெரிய மச்சம் இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்னோட பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் மிக்க நன்றி நண்பர்களே. தேங்க்யூ, பாய்.